بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وقدوتنا وأسوتنا وعظيمنا رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புகழனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உண்டாகட்டும். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபிஈன்கள் தபு தாபிஈன்கள் இமாம்கள் முஜ்தஹிதீன்கள் குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு இன்று நம்முடைய சமூகத்தில் மிகவும் மக்களுக்கு மத்தியில் அதிகம் நம்பப்படக்கூடிய அம்சங்களில் ஒன்றான மக்களை ஏமாற்றக்கூடிய சில தந்திரமான வேலைகளை செய்வதற்காக வேண்டி சமூகத்தில் அறியப்பட்ட சிலரால் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து, எங்களுக்கும் ஜின்களுக்கும் தொடர்பு இருக்கின்றன, நாங்கள் ஜின்னுடைய தொடர்போடு உங்களுடைய இன்ப துன்ப விஷயங்களை எங்களால் கண்டறிய முடியும், தீர்மானிக்க முடியும் என்று இன்று பரவலால் மக்களுக்கு மத்தியில் அப்படியான ஒரு செயல்பாட்டை நாம் பார்த்து வருகிறோம். ஜின்னோடு நாங்கள் தொடர்பு வைத்திருக்கிறோம், ஜின்களின் மூலமாக உங்களுக்கு ஏதாகிலும் தீங்கு எங்களால் செய்ய முடியும், ஜின்களின் மூலமாக உங்களை நாங்கள் குணப்படுத்த முடியும் என்று மக்களால் இன்று பரவலாக நம்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஜின்களை பற்றியான ஒரு தொகுப்பை, ஒரு அறிவை நாம் தெரிந்து கொள்வது நம் மீது கடமையாக இருக்கிறது. ஜின்கள் என்று சொன்னால் யார், அவர்களுடைய படைப்பை பற்றி, அவர்களை அல்லாஹ் ஏன் படைத்தான் என்கிற இப்படியான மஅலூமாத்துக்களை நாம் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஜின்களை பற்றியான நம்பிக்கையில் எங்களுக்கு அப்படியான நம்பிக்கை இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலும் கூட
அதை மறுக்க உங்களிடத்தில் தக்க ஆதாரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் இந்த தலைப்பினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. குறுகிய நேரத்தில் அது பற்றியான ஒரு சில கருத்துக்களை அன்பானவர்களை நீங்கள் கவனமாக தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் ஜின்களை அல்லாஹ் படைத்ததனுடைய நோக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையிலே குறிப்பிடும் பொழுது வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனித ஜின் வர்க்கங்களை அல்லாஹ் படைத்ததனுடைய நோக்கம் அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே அல்லாஹ் படைத்திருக்கிறான். எனவே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதர்கள் எப்படியோ அதே மாதிரி ஜின்களும் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர ஒருவருக்கு தீங்கு செய்யவோ ஒருவருக்கு கேடு செய்யவோ அந்த ஜின்களின் மூலமாக தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு நமக்கு நல்லபட காரியங்களை செய்ய முடியும் என்கிற இப்படியான நம்பிக்கை முற்றிலும் குர்ஆனுக்கு முரணான ஒரு அம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, பொதுவாக ஜின் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய தமிழாக்கம் என்னவென்று சொன்னால் மறைவு என்கிற அர்த்தம். ஜின் என்று சொன்னாலே கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருக்கிற ஒரு படைப்பு என்பது அந்த ஜின் என்கிற வார்த்தையிலேயே அதனுடைய அர்த்தம் அடங்கியிருக்கிறது. எனவே நான் ஜின்னை பார்த்தேன், ஜின் என்னோடு பேசி சென்றன, ஜின் எனக்கு சில தகவல்களை சொன்னன என்கிற இப்படியான கருத்துக்கள் எல்லாம் முற்றிலும் குர்ஆனுக்கு மாற்றமானது மட்டுமல்லாமல் ஜின் என்கிற அந்த பெயரே கண்ணுக்கு தெரியாத மறைந்த ஒரு மறைபொருளான ஒரு படைப்பு என்பதை அதனுடைய அர்த்தமே நமக்கு சொல்லி காட்டுகின்றன. மட்டுமல்ல, இன்னும் சொல்வார்கள், ஜின்னோடு நீங்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் 40 முறைகள் நீங்கள் சூரத்தில் ஜின் என்கிற அந்த அத்தியாயத்தை ஓதி வாருங்கள். அப்படி ஓதினால் உங்களுக்கு ஜின்னுடைய தொடர்பு கிடைக்கும் என்கிற இப்படியான ஒரு நம்பிக்கையும் மக்களுக்கு மத்தியில் ஊட்டப்படுகின்றன. உங்களுக்கு அதை பற்றியான விஷயங்களை தெரிகிறதோ இல்லையோ, ஆனால் இப்படி இன்று பேசப்பட்டு அந்த மாதிரி 40 சூறாக்களை 40 முறைகள் ஓதி எங்களோடு ஜின் தொடர்பு வைத்திருக்கின்றன என்கிற இப்படியான ஏமாற்று வேலைகளையும் நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். ஆனால் உள்ளபடியாக அப்படி ஓதியவர்களுக்கு அப்படியான தொடர்பு கிடைத்திருக்கிறதா என்று சொன்னால் கிடைக்காது. கிடைக்கவில்லை என்று சொல்லும் பொழுது நீங்கள் இஹ்லாஸோடு ஓதவில்லை என்கிற இப்படியான ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவார்கள். ஆக இதுவும் முற்றிலும் பொய்யான தகவல் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஜின்னுடைய படைப்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஜின் எதனால் எப்படி படைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். வகுலிகத்தில் மலாயிகத்து மின் நூர் வகுலிகல் ஜான் மின் மாரிஜ் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மலக்குகள் படைக்கப்பட்டது அவர்கள் ஜோதியினால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், பிரகாசத்தால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஜின் வர்க்கம் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜின் என்று சொல்லக்கூடிய அந்த படைப்பு நம்மை மாதிரி அவர்களும் பாவம் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், அவர்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஜின் வர்க்கம் உண்ணக்கூடியவராகவும் இருக்கிறது. ஜின் வர்க்கம் அவர்களுக்கு நோய் ஏற்படும், அவர்களில் மரணிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அவர்களில் முஸ்லிம் இறைவனை அஞ்சக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், அவர்களில் இறைவனுக்கு பாவம் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆக ஜின்னை பொறுத்தவரையில மனிதர்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறார்களோ படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அது மாதிரி ஜின்னும் படைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் குர்ஆன் சுன்னாவின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய தங்களுடைய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் மக்கமா நகரத்தில் அவர்களுடைய குடும்பத்தினர்களே அவர்களுக்கு எதிராக இருக்கிற அந்த சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப் நகரத்துக்கு செல்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு தெரிந்த வரலாறு. தாயிப் நகரத்திலும் அங்கு உள்ள பெரும்புகர்களை எல்லாம் சந்தித்து இறைவன் ஒருவன், இறைவனுடைய தூதராக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்கிற இந்த தூய கலிமாவை அவர்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லும் பொழுது தாயிப் நகரத்து மக்களும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லால் அடிக்கிறார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிபை விட்டு வெளியில் ஏறுகிறார்கள். வெளியேறும் பொழுது
கர்னுல் மனாசில் என்கிற அந்த பகுதி. அந்த பகுதி இன்றும் கூட ரியாதில் இருந்து ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் அங்கு போய் அவர்கள் இஹ்ராம் கட்டக்கூடிய ஒரு மீகாத் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அந்த இடத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களைப்போடு மிகப்பெரிய வருத்தத்தோடு அவர்களுடைய அடிமையாக இருக்கக்கூடிய அவரோடு அவர்கள் அங்கு செல்கிறார்கள். சென்று மிகப்பெரிய சஞ்சலத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு நான் தாயிப் நகரத்தில் இருக்கும் பொழுது மயக்கமுற்று மயக்க நிலையிலேயே கர்னுல் மனாசில் என்கிற இடத்திற்கு வந்தேன். அங்கு மயக்கத்தோடு நான் படுத்திருக்கிறேன். என்னை கூட நான் உணராத அந்த சூழ்நிலையில் அங்கு எனக்கு ஜின்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்படி வரும்பொழுதுதான் அந்த ஜின்கள் குர்ஆனை கேட்டன, குர்ஆனுடைய சொற்களை கேட்டன என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில சூரத்துல் ஜின், சூரத் அஹ்காஃப் என்கிற அந்த அத்தியாயத்தில் அதை சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது சொல்கிறான், وَإِذْ صَرَفْنَا إِلَيْكَ نَفَرًا مِنَ الْجِنِّ يَسْتَمِعُونَ الْقُرْآنَ فَلَمَّا حَضَرُوهُ قَالُوا أَنصِتُوا فَلَمَّا قُضِيَ وَلَّوْا إِلَى قَوْمِهِمْ مُنذِرِينَ. அந்த ஜின்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அனுமதியோடு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்துக்கு அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் குர்ஆனை கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு அவர் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஃபலம்மா ஹதரூஹு, அவர்களோடு இருந்த மற்ற ஜின்கள் குர்ஆனை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சொன்னார்கள் அன்சிது, அந்த ஜின்கள் சொல்கிறது, அமைதியாக குர்ஆனை கேளுங்கள். ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் ஓதப்படும் போது கால்தாழ்த்தி கேட்க வேண்டும் என்கிற கருத்தை ஜின்கள் மற்ற ஜின்களுக்கு சொன்னன. அந்த ஜின்கள் எல்லாம் குர்ஆனை கேட்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய சன்னிதானத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு தங்களுடைய கௌமுகளுக்கு, தங்களுடைய ஜின் கூட்டத்தினர்களுக்கு அவர்கள் சென்று எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், தாவா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஜின்களை பற்றி சூரத் அஹ்காஃபிலே சொல்லி காமிக்கிறான். காலு யா கௌமனா, ஜின்கள் தங்களுடைய கூட்டத்தினரிடத்தில் போய் அவர்கள் பேசினார்கள். யா கௌமனா இன்னா சமிஅனா லனா குர்ஆனா, நாங்கள் அங்கு குர்ஆனை கேட்டோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கிதாபன் உன்சில மின் பஅதி மூஸா முஸத்திகன் லிமா பைன யதை, எப்படி மூசாவுக்கு அவர்களுக்கு முன் சென்றவர்களுக்கெல்லாம் அனுப்பப்பட்ட வேதம் எப்படியோ அந்த வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியவராக ஒரு வேதத்தை நாங்கள் கேட்டோம். யஹ்தீனல் ஹக், அது நேரான வழியை காட்டக்கூடியதாக இருக்கிறது. வஇலா தரீக் முஸ்தகீம், நேரான வழியை, பாதையை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான குர்ஆனை நாங்கள் கேட்டோம் என்று தங்களுடைய மற்ற ஜின் கூட்டத்தினர்களிடத்திலே அவர்கள் சொன்னார்கள். மட்டுமல்ல, யா கௌமன அஜீபு தாஇ அல்லாஹ், மட்டுமல்ல எங்களுடைய கூட்டத்தினர்களே, ஜின் வர்க்கமே, நீங்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பார்களுக்கு பதில் சொல்லுங்கள். வஆமினு பிஹி, அவனை கொண்டு விசுவாசம் கொள்ளுங்கள். அப்படி கொண்டால் யக்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். வஇஜ்ருக்கும் மின் அஸாபின் அலீம், உங்களுக்கு மிகப்பெரிய நோவினை தரக்கூடிய வேதனையிலிருந்து பாதுகாப்பும் கிடைக்கும் என்று அந்த ஜின்கள் மற்ற ஜின்களிடம் பேசியன என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில குறிப்பிடுகிறான். ஆக அன்பானவர்களே, ஜின்களில் ஒரு வர்க்கம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, குர்ஆனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். பிறருக்கு பிரசங்கம் செய்யக்கூடிய, அழைப்பு செய்யக்கூடியவர்களாகவும் அவர்களில் இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. ஜின்னை பற்றியான சரியான தெளிவில்லாத காரணத்தால் இப்படிப்பட்ட ஏமாற்று பேரொழிகளை நாம் சமூகத்தில் பார்த்து வருகிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஜின்களில் எப்படிப்பட்டவர்களாம் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்தில் ஜின்ல அதை பற்றி தெளிவாக எடுத்துச் சொல்கிறான். வஅன்னா மின்னல் முஸ்லிமூன் வமின்னல் காசிதூன், அவர்களில் விசுவாசம் கொண்ட முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், அந்த ஜின்களில் பாவம் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஃபமன் அஸ்லம ஃபஉலைக தஹர்ரவ் ரஷதா, அவர்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம் ஜின்களை பொறுத்தவரையிலே நேரான வழியை அவர்கள் சரியான முறையில் அடைந்தவர்கள். வஅம்மல் காசிதூன், அவர்களில் பாவம் செய்த, அவர்களில் மோசமான நடவடிக்கைகள் இருக்கக்கூடிய பாவிகள், வகானு லிஜஹன்னம ஹஃபபா,
அவர்கள் நரகத்தினுடைய விறகு கட்டைகளாக அந்த ஜின்கள் இருப்பார்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். இதெல்லாம் ஜின்களை பற்றியான மஅலூமாத்துக்கள், ஜின்களை பற்றியான அறிமுகம், ஜின்னை பற்றியான தகவல்கள். இவைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் ஜின்னை புரிந்து கொண்டால் ஜின்னும் நம்மை போன்றவர்கள் தான். நம்முடைய கண்ணுக்கு அவர்கள் தெரியவில்லையே தவிர அவர்களுக்கென்று ஒரு பலமான ஒரு ஆற்றல் இருப்பதாக நம்பினால் ஏகத்துவத்திற்கு எதிரான ஒரு கொள்கை என்பதை நாம் இந்த நேரத்தில் எச்சரிக்கையோடு, கவனத்தோடு, பயத்தோடு, அச்சத்தோடு நம்முடைய ஈமானுக்கு ஆபத்தான நிலை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஜின்களை பற்றி சொல்கிறான். யா மஅஷரல் ஜின் வல் இன்ஸ். இப்படி மஹ்ஷருடைய நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஜின் வர்க்க, அதே மாதிரி மனித வர்க்கத்தை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வியை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில 6வது அத்தியாயத்தில் 130வது வசனத்தில் அதை சொல்லி தருகிறான். யா மஅஷரல் ஜின் வல் இன்ஸ். ஜின் மனித வர்க்கங்களே, அலம் யத்திக்கும் ருசுலும் மின்கும் யகுஸ்ஸூன அலைக்கும் ஆயாதி. ஜின் வர்க்கமே, மனித வர்க்கங்களே, உங்களுக்கு முன் சென்ற உங்களுக்கு தூதர்மார்கள் வரவில்லையா? உங்களுக்கு அவர்களெல்லாம் இந்த வேதத்தை பற்றி உங்களுக்கு ஓதி காமிக்கவில்லையா? வயந்திரூனக்கும் லிகாஅ யௌமிக்கும் ஹாதா. இந்த மறுமையை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் யாரும் உங்களுக்கு வரவில்லையா என்று அந்த ஜின்களையும் மனிதரை பார்த்து அல்லாஹ் கேட்பான். பாவிகளான மனிதர்களும் பாவிகளான ஜின்களை பார்த்து அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில் மாறு செய்து கொண்டிருந்த, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப நடக்காமல் அவர்கள் தங்களுடைய சுய இஷ்டத்திற்கு நடந்து கொண்டிருந்த அந்த பாவிகளை ஒன்று திரட்டும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜின்களை பார்த்து மனிதரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு இந்த மறுமையை பற்றி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வரவில்லையா? வயந்திரூனக்கும் லிகாஅ யௌமிக்கும் ஹாதா. இந்த நாள், இப்படிப்பட்ட நாள், இந்த நாளில் விசாரிக்கப்படுவீர்கள், நீங்கள் செய்யக்கூடிய குற்றத்திற்கு உங்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்கிற இப்படிப்பட்ட எச்சரிக்கை உங்களுக்கு செய்வதற்கு யாரு வரவில்லையா என்று அவர்களை பார்த்து கேட்கப்படும். அந்த நேரத்தில் மனிதர்களும் ஜின்களும் சொல்வார்களாம், காலூ ஷஹிதுனா அலா அன்ஃபுஸினா வகர்ரத்துஹும் அல்ஹயாத்துத் துன்யா. நாங்கள் உள்ளபடியாக அவைகளை எங்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள் எல்லாரும் வந்தார்கள் என்று தங்களுக்கு தாங்களே எதிராக அவர்கள் அந்த நேரத்தில் உண்மையை அவர்கள் வெளியில் சொல்வார்கள். மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே எங்களுக்கு இப்படிப்பட்ட எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வந்தார்கள். வகர்ரத்துஹுல் ஹயாத்துத் துன்யா. ஆனால் உலகத்தினுடைய அலங்காரமும் உலகத்தினுடைய கவர்ச்சியும் எங்களை சுண்டி இழுத்து நாங்கள் அதிலே மதிமயங்கி போடும். வஷஹிது அலா அன்ஃபுஸிஹிம். தங்களுக்கு அவர்கள் எதிராக அல்லாஹ்விடத்தில் உண்மையை ஒப்புக்கொள்வார்கள். அன்னஹும் கானூ காஃபிரீன். எனவே ஜின்களில் காஃபிரும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் காஃபிர் ஜின்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஆக ஜின்களில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட தாயிகளும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அழைப்பு பணியை செய்யக்கூடிய அந்த ஜின்களுக்கு மத்தியில் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட தாயிகளும் இருக்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பாவம் செய்யக்கூடிய பாவிகளும் இருக்கிறார்கள். இஸ்லாத்தை நிராகரிக்கக்கூடிய காஃபிர்களும் இருக்கிறார்கள் ஜின்களில் என்பதை நாம் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்கிறோம். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத் அராஃபிலே சொல்கிறான், 7வது அத்தியாயத்தில் 179வது வசனத்தில் சொல்கிறான், ஜின் கூட்டங்களையும் மனித கூட்டங்களையும் படைத்ததனுடைய நோக்கத்தை பற்றி இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலகத் ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس. மனித கூட்டங்களையும் ஜின் கூட்டங்களையும் அதிகமானவர்கள் லஹும் குலு, அவர்கள் எல்லாம் நரகத்துக்குரியவர்களாகவே இருக்கிறார்கள். நாம் எப்படி படைத்திருக்கிறோம்? நாம் படைத்திருக்கிறோம் நரகத்துக்குரியவர்களாகவே அதிகமானவர்களை படைத்திருக்கிறோம். ஜின்களில் ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது, அவர்கள் எல்லாம் நரகத்துக்குரியவர்கள். மனிதர்களில் பெரும் கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் நரகத்துக்குரியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு காரணத்தை சொல்கிறான். ஏன் ஜின் கூட்டம் மனித கூட்டம் எல்லாம் எனக்கு பிடிக்காமல் அவர்களை நரகத்தில் போடுகிறானா? அதற்கு காரணம் இருக்கிறது. எனக்கு பிடிக்காமல் அல்ல, மாறாக லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு எதையும் இருந்தும் சிந்திக்காமல், வலஹும் அயூனுன் லா யுப்சிருன பிஹா, அவர்களுக்கு பார்க்கக்கூடிய கண் இருந்தும் கூட நல்லதை பார்க்காமல், வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காது இருந்தும் காதால் நல்லதை கேட்காமல் இருந்தார்களே. இப்படிப்பட்ட ஒரே குற்றத்திற்காக வேண்டி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? உலாயிக கல்லன்ஆம், அவர்கள் மிருகங்களுக்கு சமமானவர்கள் என்று சொல்லிவிட்டு, பல்ஹும் அதல்,
அவர்களுக்கு இதயத்தை கொடுத்தேன், நல்லவைகளை சிந்திக்க முடியாதவர்களாக ஆகிவிட்டார்கள். அவர்களுக்கு பார்க்கக்கூடிய கண்ணை கொடுத்தேன், நல்லதை பார்க்கவே இல்லை அந்த ஜின்களும் மனிதர்களும். காதை கொடுத்தேன், நல்லதை கேட்கவே இல்லை அவர்களும் மனிதர்களும் ஜின்களும். ஆக இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் மிருகத்திற்கு ஒப்பானவர்கள், சமமானவர்கள் என்று சொல்லிவிட்டு பல்ஹும் அதல், இல்லை இல்லை அதைவிட கேடுகட்டவர்கள், உலாயிக்க ஹுமுல் காஃபிலூன், அவர்கள் எல்லாம் மறதியிலும் மயக்கத்திலும் இருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஜின்களை பற்றியும் மனிதனை பற்றியும் அல்லாஹ் சொல்கிறான். ஆக ஜின்களை இப்படி நாம் புரிந்து கொண்டால், ஜின்களுக்கென்று ஒரு பெரிய அபாரமான அந்த சக்தி இருப்பதாக நாம் நம்பப்படுகிற இந்த சூழ்நிலையில் அதை தெளிவாக புரிந்து கொள்வோம். எனவே அன்பானவர்களே, ஜின்கள் என்று சொல்லக்கூடியவர்களை பொறுத்தவரையில நாம் அவர்களை கண்டிப்பாக பார்க்க முடியாது. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் அதை தெளிவாகவே சொல்கிறான். சூரத்துல் அராஃப் 7வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைசு லா தரவுனஹும். அவர்களும் ஜின்களும் ஜின்னுடைய கபீலாக்களும் கூட்டத்தினர்களும் குடும்பங்களும் உங்களை பார்ப்பார்கள், ஆனால் நீங்கள் அவர்களை பார்க்க முடியாது. குர்ஆன் அவ்வளவு தெளிவாக சொல்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ஜின்னை பார்த்தோம், என்னோடு ஜின்னு பேசிவிட்டு சென்றன என்று ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களே சில முல்லாக்கள், எதற்கு இந்த குர்ஆன் வசனம் தடையாக இல்லையா? அவர்கள் இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு, அந்த ஜின்களும் ஜின்னுடைய குடும்பத்தார்களும் உங்களை பார்ப்பார்கள், ஆனால் நீங்களோ ஜின்களை பார்க்க முடியாது, அவர்களுடைய குடும்பத்தினர்களை பார்க்க முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு தெளிவாக சொல்லி இருக்கிறார். எனவே ஜின்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கென்று பெரிய ஆற்றல் இருப்பதாக நம்புவது என்பது நம்முடைய ஈமானுக்கு எதிரான விஷயம். ஜின்களின் மூலமாக எங்களுக்கு தொடர்பு இருக்கிறது, அதன் மூலமாக உங்களுக்கு நான் இன்னவன சக்திகளை இன்னென்ன காரியங்களை நிறைவேற்றி தருவோம் என்று சொல்வதெல்லாம் ஈமானில் விளையாடுவது என்பதை நாம் இங்கு கவனத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஜின்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்மை போன்று அவர்களும் புசிக்கக்கூடியவர்கள் தான். உணவு வேண்டுமானால் வித்தியாசமாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜின்களுக்கு உணவு இருக்கிறது. அந்த உணவு என்ன தெரியுமா? விட்டைகளும் எலும்புகளும் அவர்களுடைய உணவுகள். விட்டை சாணம் இருக்கிறது, அந்த சாணமும் அதே மாதிரி எலும்பு துண்டுகளும் அந்த ஜின்களுக்கு உணவாக இருக்கிறது. எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு அந்த எலும்புகளை கொண்டோ அல்லது விட்டைகளை கொண்டோ நீங்கள் சுத்தம் செய்யாதீர்கள். நீங்கள் சுத்தம் செய்வதற்கு அவைகளை பயன்படுத்தாதீர்கள். ஏன் தெரியுமா? அவைகளெல்லாம் உங்களுடைய சகோதரர்களாகிய அந்த இப்படியே சொன்னார்கள், உங்களுடைய சகோதர ஜின்களுக்கு அவைகள் ஜாதாக உணவாக இருக்கிறது. எனவே நீங்கள் அதை பயன்படுத்தாதீர்கள். சுத்தம் செய்வதற்கு அவைகளை நீங்கள் அதை பயன்படுத்தி அசுத்தமாக ஆக்கிவிடாதீர்கள். ஜின் சகோதரர்களுக்கு உணவாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே ஜின்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களும் நம்மை போன்றவர்கள், அவர்களுக்கென்று ஒரு பெரிய பிரமாண்டமான ஆற்றல்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ளவும். அதே சமயம் சில நேரங்களிலே அந்த ஜின்கள் சில அபாரமான காரியங்களை செய்திருக்கின்றன என்பது குர்ஆன் சொல்கிறது. அப்படி குர்ஆனில் சுபூத் செய்யப்பட்ட, குர்ஆனில் உறுதி செய்யப்பட்ட இப்படிப்பட்ட சம்பவங்களை நம்மில் யாரும் மறுக்க முடியாது. அது கண்டிப்பாக நடக்கும். அது அப்படிப்பட்ட ஆற்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்திருக்கிறார் என்பது அது தெளிவாக குர்ஆனிலே இருக்கிறது. நாம் யாரும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போன்ற ஒரு ஆற்றல் பெற்ற நபி அல்ல. நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருந்து வஹி என்கிற அந்த தூது செய்தி நமக்கு வரவில்லை. எனவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அந்த ஜின்னை வசப்படுத்தி கொடுத்த காரணத்தால் எங்களுக்கும் அப்படி ஆற்றல் இருக்கிறது என்று யாராவது சொல்ல முற்பட்டால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஆற்றல் எங்களுக்கு இருப்பதாக, அவர்களுடைய தூது செய்தி வந்த மாதிரி எங்களுக்கும் அந்த தூது செய்தி இருக்கிற மாதிரி அந்த தூதில் எங்களுக்கும் பங்கு இருப்பதை போன்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு, அபாயத்திற்கு தள்ளப்பட்டு விடுவோம். எனவே அதை இதையும் நாம் ஒப்பிட்டு பேச முடியாது. சில நேரங்களில் சில சப்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்றிருக்கும் பொழுது எங்கு போனார்கள் எங்கு சென்றார்கள் என்று அவருடைய குடும்பத்தினர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அபூ ஜஹல் போன்ற கொடியவர்கள்
அபூபக்கருடைய வீட்டுக்கு ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய வீட்டுக்கு வந்து அவருடைய மகள் அஸ்மாவை ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், ஐன அபூக்கி, உன்னுடைய தந்தையை எங்கே என்று கேட்கிறார். எனக்கு தெரியாது என்று சொல்கிறார். வல்லாஹி லா அத்ரி, எனக்கு தெரியாது. உடனே அபூஜஹல் அஸ்மாவுடைய கன்னத்தில் அடிக்கிறான். அடித்த உடனே அவருடைய காதில் போட்டிருந்த அந்த தோடு பிஞ்சு கீழே விழுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எங்களுடைய தந்தை சென்றார்கள், எந்த பகுதி சென்றிருக்கிறார்கள் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் 3-4 நாளைக்கு பிறகு எங்களுக்கு ஒரு சப்தம் கேட்டட. மதீனா உடைய மலை அடிவாரத்திலிருந்து ஒரு கவிதை சத்தம் கேட்டட. அந்த சத்தத்தை நாங்களும் கேட்டோம். குறைஷ், மக்கத்து குறைஷிகளும் கேட்டார்கள். எங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைத்தது. அஸ்மா சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹா, மன நிம்மதி கிடைத்தது. அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுடைய தந்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டோம். அந்த நேரத்தில் ஒரு கவிதை படித்தான். அந்த கவிதையை அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காமிக்கிறார்கள். ஹாக்கிம் என்கிற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஜஸால்லாஹு ரப்புல் அர்ஷி கைர ஜஸாஇஹி ரஃபீகைனி ஹல்லா கைமத் أم معبد هما نزلا بالبر ثم تروحا فافلح من أمسى رفيق محمد என்கிற அந்த கவிதையினுடைய தொடரை பார்க்கப்படுகிறது. அவர்கள் சொன்னார்கள், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, நாங்கள் இப்படி தடுமாற்றத்தில் இருக்கிறோம். என்னுடைய தந்தை எங்கு சென்றார் என்கிற அந்த அச்ச நிலையில் இருக்கிறோம். இங்கு குறைஷிகளுடைய மிகப்பெரிய கொடுமை எங்களால் தாங்க முடியவில்லை. அலியை ஒரு பக்கத்தில் அடிக்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அந்த மக்காவினுடைய மலை அடிவாரத்திலிருந்து ஒரு சப்தம் கேட்கிறது. நாங்கள் எல்லாம் அந்த சப்தத்தை கேட்டு பின்னால் சென்றோம். அந்த சப்தத்தில் படிக்கப்பட்ட பாடல் என்ன தெரியுமா? ஜஸல்லாஹு ரப்புல் அர்ஷி கைர ஜஸாஇஹி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்ஷுக்கு சொந்தக்காரன் நற்கூலியை வழங்குவானாக. அந்த நற்கூலி யாருக்கு தெரியுமா? ரஃபீகைனி ஹல்லா கைமத் உம்ம மஅபத், உம்மு மஅபத் என்கிற அந்த கூடாரத்திற்கு சொந்தக்காரியான அவர்களிடத்தில் வந்து சென்ற 2 நண்பர்களுக்கு கிடைக்கட்டும். ரசூலுல்லாஹ்வுக்கும் அவருடைய தோழர் அபூபக்கருக்கும் அப்படிப்பட்ட நற்கூலி கிடைக்கட்டும். ஹுமா நஸலா பில் பிர்ரி சும்ம தரவஹா, அந்த இருவரும் உம்ம மஅபத் என்கிற அந்த கூடாரத்திற்கு அவர்கள் வந்தார்கள். இருவரும் நல்ல முறையில் வந்துவிட்டு நல்ல முறையில் அவர்கள் சென்றார்கள். ஃபஅஃப்லஹ மன் அம்ஸா ரஃபீக முஹம்மத், முஹம்மதுடைய தோழராக யாரெல்லாம் ஆகிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கிறது. ஆனால் இந்த குஸ்ஸி வம்சம் என்று சொல்லக்கூடிய, குஸ்ஸை வம்சம் என்று சொல்லக்கூடிய அந்த வம்சத்தார்களுக்கு நல்ல செய்தி உண்டாகட்டும். ஆனால் அவர்களோ தங்களுடைய தூதர், சிறப்பான ஒரு தூதரை இழந்து விட்டார்கள் என்று இந்த நேரத்தில் நாங்கள் யோசிக்கிறோம் என்று அந்த கவிதை போகிறது. ஆக இது மாதிரியான விஷயங்களை ஜின்கள் செய்திருக்கின்றன என்பதை ஹாக்கிம் என்கிற கிரந்தத்தில் சஹீஹாக சன்னதோடு பதிவு செய்யப்பட்ட செய்திகளை பார்க்கிறோம். இதுவும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய தூதராக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை, அவருடைய குடும்பத்தினர்களுக்கு நல்ல செய்தி கொடுப்பதற்காக வேண்டி அந்த ஜின்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இது தவிர ஜின்கள் ஒருவர் வசப்படுத்தி கொண்டு அதன் மூலமாக பல காரியங்களை சாதிக்க முடியும் என்கிற இப்படியான செய்திக்கு எந்த ஆதாரம் இல்லை. எனவே அன்பானவர்களே, ஜின்களை பற்றி நாம் இப்படியான அறிவை, இப்படியான தெளிவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஜின்களின் மூலமாக நடக்கக்கூடிய சில பித்தலாட்டங்கள் அது மார்க்கத்திற்கு முரணானது என்பதை தெளிவாக புரிந்து நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பான சகோதரர்களே, ஜின்கள் எங்களுக்கு வசப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை அல்லாஹ் எங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறார். அதன் மூலமாக நாங்கள் சில காரியங்களை சாதிக்கிறோம். அந்த ஜின்களின் மூலமாக நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று சொல்வது குர்ஆனுக்கு நேரடி முரணான செயல் என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது பற்றியான ஒரு தகவலை சொல்கிறான்.
சூரத்துல் ஜின் 72வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஇன்னஹு கான ரிஜாலுன் மினல் இன்ஸ் யஊதுன பிரிஜாலின் மினல் ஜின் ஃபஸாதுஹும் ரஹகா என்று அல்லாஹ் தனது திருமறையிலே குறிப்பிடுகிறான். அதாவது அவர்களில் அந்த ஜாஹிலியா காலத்தில் உள்ள ஆண்களில் சிலர் அந்த ஆண் ஜின்களை கொண்டு உதவி தேடினார்கள். யஊதுன பிரிஜாலின் மினல் ஜின், ஆண் ஜின்களின் மூலமாக உதவி தேடினார்கள். அப்படி அவர்கள் தேடியதின் காரணமாக ஜின் சமூகத்திற்கு ஒரு வகையான பெருமை ஏற்பட்டு விட்டனர், பெருமை அளிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த பலகீனமான மனிதர்கள் ஜின்களாகிய பலம் வாய்ந்த எங்களை கொண்டு உதவி தேடுகிறார்கள் என்று அவர்கள் பெருமை அளிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த வசனம் இறக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை பற்றி முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தரும்போது சொல்கிறார்கள், மக்கத்து குறைஷி குஃபார்கள் தனிமையான ஒரு காட்டு பகுதிக்கோ அல்லது பாலைவனத்திற்கோ சென்று விட்டால், ஒரு ஓடையின் பக்கம் சென்று விட்டாலோ உடனே அவர்கள் அந்த பகுதிக்கு சில ஜின்கள் இருப்பதாக அவர்களுடைய நம்பிக்கை. இந்த பகுதியினுடைய பிரமாண்டமான சக்தி பெற்ற ஜின்களின் மூலமாக உதவி தேடுகிறோம் என்று அவர்கள் சொல்லி அப்படியான ஒரு வளமை இருந்தன. அதை கண்டிக்கும் முகமாக தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ஒரு வசனத்தை இறக்கினான். இன்னஹு கான ரிஜாலுன் மினல் இன்ஸ் யஊதுன பிரிஜாலின் மினல் ஜின். ஆண்களில் குறைஷி குஃபார்கள்ல உள்ள சில ஆண்கள் அந்த ஆண் ஜின்களின் மூலமாக உதவி தேடுகிறார்கள். அது மிகப்பெரிய தவறு என்று அல்லாஹ் குர்ஆனிலே கண்டிக்கிறான். ஆக ஜின்களை கொண்டு உதவி தேடும்போது ஜாஹிலியா காலத்தினுடைய மடமை காலத்தினுடைய பழக்கம் ஒரு வணக்கம் என்பதை பார்க்க முடிகிறது. அப்படியானால் இன்று ஜின்களோடு எங்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த ஜாஹிலியா காலத்தினுடைய பழக்க வழக்கத்தை வணக்கத்தை தங்களுடைய வளமையாக வணக்கமாக தங்களுடைய ஆற்றலாக சொல்லுகிறார்கள் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, ஜின்களை கொண்டு யாரெல்லாம் உதவி தேடுகிறார்களோ, ஜின்கள் எங்களுக்கு அப்படிப்பட்ட உதவி செய்வதாக யார் நம்புகிறார்களோ அவர்களை அல்லாஹ் கண்டிக்கிறான். சூரத்து நிசாவை நாம் படித்து சூரத்து சபாவை படித்து பார்க்கிறோம். 34வது அத்தியாயத்தில் 41வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யௌம யஹ்ஷுருஹும் ஜமீஆ ثم يقول للملائكة أهؤلاء آباؤكم كانوا يعبدون. அந்த ஜின்களையும் அந்த மலக்குகளை அல்லாஹ் ஒன்று திரட்டி அந்த பாவிகளை ஒன்று திரட்டி அல்லாஹ் கேட்பானா, மலக்குகளே இவர்களை நீங்கள் உங்களை எல்லாம் வணங்க சொன்னீர்களா? நீங்கள் தான் மலக்குகளே இவர்களை எல்லாம் உங்களை வணங்க சொன்னீர்களா என்று கேட்கும் பொழுது காலு சுப்ஹானக, அந்த மலக்குகள் சொல்வார்களா, காலு சுப்ஹானக அன்த வலியுனா மின் தூனிஹிம். இந்த மனிதர்களை விட்டு விட்டு இறைவா பாதுகாப்பு தரக்கூடியவன் எங்களுக்கு நீ தான் ரப்பு. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எங்களை ஏன் இவர்களை வணங்க நாங்கள் சொல்லி இருப்போம்? நாங்கள் சொல்லவில்லை. பல் கானூ யஅபுதூனல் ஜின்ன அக்ஸருஹும் பிஹிம் முஃமினூன். ஆனால் இந்த ஜின்கள் தான் இவர்களை வணங்க சொல்லி இவர்கள் ஜின்கள் மீது அதிக நம்பிக்கையும் வணக்க வழிபாடையும் செய்து கொண்டிருந்தார்கள் என்று நாளை மறுமையில் சொல்வார்கள் என்று அல்லாஹ் இவ்வளவு தூரத்துக்கு எச்சரிக்கை செய்கிறான். எனவே அன்பானவர்களே, ஜின்களோடு தொடர்பு இருக்கிறது, அவர்கள் எங்களுக்கு சில சில காரியங்களை செய்து தருவார்கள் என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ இந்த குற்றத்திற்கு ஆளாக்கப்படுவார்கள். மஹ்ஷர் அல்லாஹ் ஒன்று திரட்டி அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான், நீங்கள் ஜின்களை ஏன் வணங்கி வந்தீர்கள்? வணக்கம் என்றால் உதவி என்பதும் ஒரு வணக்கம் தான், உதவி தேடுதல் என்பதும் ஒரு வணக்கம் தான். அவர்களை நீங்கள் விசுவாசம் கொண்டீர்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கும் பொழுது இவர்கள் என்ன பதிலை சொல்ல போகிறார் அல்லாஹ்விடத்திலே? எனவே அப்படியான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை என்பது குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. ஆனால் இன்று அப்படியான செய்திகளை நமக்கு சொல்லி வருகிறார்கள். நீங்கள் ஒரு நோய் அல்லது ஏதாவது ஒரு பீடை அல்லது ஏதாவது துன்பம் ஏற்பட்டிருக்கிறது என்று இவர்களிடத்தில் நீங்கள் போய் சொன்னால் உடனே சொல்வார்கள், உங்களுக்கு சிஹர் வைக்கப்பட்டிருக்கிறது. கேள்விப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா? சிஹர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிஹரை எடுக்க வேண்டுமானால் இன்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்வார். எப்படி உங்களுக்கு தெரிந்ததா என்று கேட்கும் பொழுது எங்களுக்கும் ஜின்னுக்கும் மத்தியில ஒரு தொடர்பு இருக்கிறது. ஜின்களோடு நாங்கள் அவ்வப்போது உரையாடுகிறோம். ஜின்கள் அந்த தகவலை எங்களுக்கு சொல்லியன. எனவே உங்களுடைய ஆபத்து, உங்களுடைய முசீபத்து, உங்களுடைய தீமை, உங்களுக்கு ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நீங்க மீள வேண்டுமானால் இன்னென்ன காரியங்களை செய்யுங்கள், இன்னென்ன காணிக்கையை செய்யுங்கள். நாங்கள் ஜின்களோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய நாங்கள் உங்களுக்கு நிவர்த்தி செய்து தருகிறோம் என்று சொல்கிறார்களே, இவைகள் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நம்முடைய ஈமானுக்கும் முரணான ஒரு செயல்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஜின்கள் என்று சொல்லக்கூடிய நம்மை போன்ற ஒரு படைப்பு, அவர்களும் உண்வார்கள், அவர்களும் மரணிப்பார்கள், அவர்கள் விசுவாசம் கொண்டவர்களும் இருக்கிறார்கள், அவர்கள தாய்களும் இருக்கிறார்கள், அவர்கள பாவிகளும் இருக்கிறார்கள், அவர்கள நரகத்திற்கு விறகு கட்டைகளும் இருக்கிறார்கள்.
இருக்கிறார்கள், அவர்கள் சொர்க்கத்தில் வசிக்கக்கூடிய நல்லவர்களும் இருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு ஈமானிய சிந்தனை ஜின்னை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த குறுகிய நேரத்தில் இந்த தகவல்களை சொல்லியிருக்கிறோம். எனவே அன்பானவர்களே, இப்படி யாரும் நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாக நடந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, யாரையாவது ஜின்களின் மூலமாக உங்களுடைய கால்களை முடக்க முடியும், உங்களுடைய மிகப்பெரிய ஜீவனாம்சமாக இருக்கக்கூடிய உங்களுடைய பொருளாதாரத்தை எங்களால் முடக்க முடியும் என்று யாராவது சொல்லி அப்படியான செயலை செய்ய முடியும் என்று சொன்னாலும் கூட அதுவும் குர்ஆன் சுன்னாவுக்கு முரணானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்படி யாராலும் செய்ய முடியாது. காரணம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில மிக தெளிவாகவே சொல்கிறான், குல் அதூன மின் தூனில்லாஹ் மா லா யன்ஃபஉனா வலா யதுர்ருனா, எங்களுக்கும் நன்மையோ தீமையோ செய்ய முடியாத இவைகளை கொண்டா நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். யாராலும் சரி, அல்லாஹ்வை தவிர யாராலும் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை மட்டும்தான் நம்மால், அல்லாஹ்வால் நாடப்பட்டது மட்டும்தான் நடைபெறும் என்பதை என்கிறதும் நம்முடைய ஈமான்ல ஒரு பகுதி என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியான சில முசீபத்துக்கள் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டுமானால், ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு, ஷைத்தானுக்குன்னு ஒரு சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த ஷைத்தானுடைய தீங்கு நம்முடைய இதயத்தில வஸ்வாசை உருவாக்குவது, நம்முடைய இதயத்தில ஒரு கெட்ட எண்ணங்களை உருவாக்குவது, இப்படியான தீங்குகள் நடக்கத்தான் செய்யும். காரணம், இந்த ஷைத்தானும் ஜின் வகையை சார்ந்தவன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், மினல் ஜின், ஷைத்தானும் ஜின் வகையை சார்ந்தவன். எனவே ஷைத்தானுடைய சில ஆற்றல் அல்லாஹ் புறத்திலிருந்து அனுமதிக்கப்பட்ட, அல்லாஹ்வால் உத்தரவு கொடுக்கப்பட்ட சில தீய ஆற்றல்கள் அவனால் செய்ய முடியும். அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் அல்லாஹ் நமக்கு வழி சொல்லி இருக்கிறான். அவனுடைய ஆற்றல் ஈமான்தாரிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒன்றுக்கு உதவாத ஆற்றல், அவனால் ஈமான்தாரிகளை எதுவுமே செய்ய முடியாது என்கிற மாதிரியான ஒரு சக்தியற்ற ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு சில எளிய வழிகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். அதை நாம் செய்தாலே நிச்சயமாக இந்த ஷைத்தான் என்கிற ஜின்னுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும். அதில் ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொரு தொழுகையும் முடிந்தவுடன் குல் ஹுவல்லாஹு அஹத் என்பது ஒரு தடவையும், குல் அஊது ரப்பில் ஃபலக் என்பது ஒரு தடவையும், குல் அஊது ரப்பின் நாஸ் என்பது ஒரு தடவையும் ஓதிக்கொள்ளுங்கள். மகரிபு தொழுகை, ஃபஜ்ர் தொழுகை, இந்த தொழுகைக்கு பிறகு நீங்கள் குல் ஹுவல்லாஹு அஹத் 3 தடவை, குல் அஊது ரப்பில் ஃபலக் 3 தடவை, குல் அஊது ரப்பின் நாஸ் 3 தடவை, இதை ஓதுங்கள். இந்த ஷைத்தானுடைய, ஜின் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பான். அதே மாதிரி அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்பதை காலையிலும் மாலையிலும் ஓதி வாருங்கள். ஜின்னுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். இதே மாதிரி ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாக்கும். ஒரு வீட்டிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ரஹ்மத் இருக்க வேண்டுமானால், ஷைத்தானுடைய தீங்கு இல்லாமல், ஷைத்தானிய ஜின்னுடைய தீங்கு இல்லாமல் அந்த வீடு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் தினமும் சூரத்துல் பக்ரா, எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் ஷைத்தானுடைய தீங்கு அண்டாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். ஆனா நம்முடைய இல்லங்கள் தினமும் ஓடுகிறது. எது தெரியுமா? இஸ்லாத்திற்கு பிடிக்காத, இஸ்லாம் அனுமதிக்காத, இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட காரியங்களை சொல்லக்கூடிய, கருத்துக்களை பதியக்கூடிய எத்தனையோ பாடல்கள் நம்முடைய இல்லங்களிலே ஒலித்துக் கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக அங்கு ஷைத்தான் இருப்பான். அந்த வீட்டில் தீங்கு இருக்கிறது. குர்ஆன் ஓதப்படக்கூடிய வீடு பாதுகாப்பாக இருக்கும். எனவே இப்படிப்பட்ட இதன் மூலமாக பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்களை தவிர இதற்கு மாற்றமாக வேறு எந்த முகாந்தரமும் இல்லை நமக்கு பாதுகாப்பு பெறுவதற்கு என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வானாக. நம்முடைய ஈமான் பாதுகாப்பாக இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கற்றுத்தந்த பிரகாரம் நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்வோம். குர்ஆனை தெளிவாக தினமும் நம்முடைய இல்லங்களில் ஓதுவோம், நாம் உள்ளங்களில் பதிவு செய்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அதுக்கார்களை காலையிலும் மாலையிலும் ஓதுவோம். நிச்சயமாக இப்படிப்பட்ட ஷைத்தானுடைய தீங்கிலிருந்தும் ஜின்களுடைய தீங்கிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். எனவே நம்முடைய ஈமான் பாதுகாப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி நம் அனைவர்களையும் நாள மறுமையிலே சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் அமரக்கூடிய பாக்கியத்தை நாம் அத்தனை பேர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ லதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.